பெறாதவன், பெறப்படாதவன், தேவைகளற்றவன், தனித்தவன். அந்த தனித்தவனுக்கு இணை வைத்தால் நீங்கள் அவனால் சபிக்கப்படுவீர்கள் என்று அந்த ஆயத்தை சொல்லுகிறது. அடுத்த ஆயத்தில் யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார் வல் முனாஃபிகீன், நபியே முனாஃபிகீன்களுடனே யார் இருநாக்குடையவர்கள் முஸ்லிம்களோடு வந்தால் தங்களை முஸ்லிம்கள் போலவும் மற்றவர்களோடு போனால் தங்களை மற்றவர்களால் காட்டிக் கொள்கிறார்களோ இவர்களைத்தான் வஞ்சகர்கள் இல்லை, நயவஞ்சகர்கள். இவர்களோடு நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள். வக்லூஸ் அலைஹிம், அவர்களை கடுமையாக நடங்கள். ஏனென்றால் நயவஞ்சகர்கள். விட்டுவிடாதீர்கள். எம்மை நேருக்கு நேர் இருப்பவனை விடலாம், ஆனால் முதுகுக்கு பின்னாலே குத்துவனை எந்த காலத்திலும் விட முடியாது. எனவே அவர்களோடு போரிடுங்கள், அவர்களோடு கடுமையாக நடங்கள் என்று சொல்லுகிறது. அடுத்து 7வது ஆயத்திலே காத்திருள்ளதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர் வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரம அல்லாஹ் வ ரசூலுஹு வலா யதீனூன தீனல் ஹக், அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். யார் அல்லாஹ்வை கொண்டும் என்ன மூமின் சொல்றோம், இன்னையிலிருந்து உங்களை மூமின் என்று சொல்லுகிறோம். மூமின் என்ற வார்த்தைக்கு ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய நபியை, அவனுடைய வேதத்தை, மறுமை நாளை, கியாமத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெயர் மூமின். ஒரு அல்லாஹ்வை, அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை, அவனுடைய திருவேதமான குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மூமின்கள் அல்ல. மூமின்கள் அல்ல என்ற வார்த்தை தான் காஃபிர், மறுக்கிறவர்கள், இறைவனை மறுக்கிறவர்கள் என்று சொல்கிறோம். இது மார்க்க ரீதியான ஒரு வார்த்தையை தவிர இது கொச்சையான வார்த்தையோ, அசிங்கமான வார்த்தையோ, அசூசையான வார்த்தையோ அல்ல. காஃபிர் என்று சொன்னால் ஏதோ திட்டிவிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப அப்படிதான் பேசி வச்சிருக்காங்க. எங்களுடைய காஃபிர் சொல்றீங்க, சரி மூமின்னு சொல்றோம், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா சரிதான், வாங்க நீங்க நம்ம சமமா இருந்துக்கலாம், வேண்டாம் பிரச்சனை. நாங்க எப்ப சண்டைக்கு வந்தோம்? வந்து சண்டையும் போடாம இருக்கிற எங்களை போய் சண்டைக்கு வரணும். அது இந்த காலத்துல ஒரு முஸ்லீம் சண்டைக்கு போறது பாத்துருக்கீங்களா? முந்தி எல்லாம் தெருவில் சண்டை போட்டுக்குவான், சட்டை கழிச்சுக்குவான், வேட்டியை கழிச்சுக்குவான், எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, விளக்கி விடுவாங்க. இப்ப எங்க அவன் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல, சண்டை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, டிவி பார்க்கவே நேரம் இல்லையே, சண்டை எங்க பாக்குறது? எங்க சண்டை பார்க்கறது? கண்டக்டருக்கு பூரா ட்ரெஸ் மாத்த சொல்லியாச்சு. எதுக்கு தெரியுங்களா? இந்த முஸ்லிம்கள் பார்த்து பயப்படுறாங்க. காக்கி ட்ரெஸ் கண்ட போலீஸ்கார வந்துட்டு பஸ்ல ஏற மாட்டேங்கிறாங்க. காக்கி சட்டை பார்த்து நம்ம முஸ்லிம் பையன் பஸ்ல ஏற மாட்டேங்கிறான். ஏன்னா போலீஸ்காரங்க அப்படி பயந்து போய் இருக்கான். இவனை போய் தீவிரவாதின்னு சொல்லி ஏதோ பார்ப்போம், இனியாவது அவன் நியாயத்துக்கு போறான தன்மையாவது வருதான்னு பார்ப்போம். அது கூட இல்லாம ரத்தம் சுண்டி போய் கிடக்கிறானே, இவனை போய் தீவிரவாதி பாருங்க. தீவிரவாதி தீவிரவாதி சில பேர் பேர் வாங்கி அவன் அந்த இயக்கம் இந்த இயக்கம் சொல்லி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாது. அவன் உண்மையிலே தீவிரவாதி இல்லை, ஏதோ சில காரணத்தினால வீட்டை விட்டு போனவன், வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்டவன், மனைவிகளாலே துரத்தப்பட்டவன், மக்களாலே ஒடுக்கப்பட்டவன், ஊரை விட்டு போனவன். இப்போ நீங்க பார்க்கலாம், சரித்திரம் தெரிய வேண்டுமானால் இது அதற்குரிய இடம் அல்ல. நேரம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை, பரவாயில்லை. 9:05 தான் ஆயிடுச்சு. என்னோட வேகத்தை விட வாட்ச் வேகமா ஓடும். நான் பேச ஆரம்பிச்சா 1 மணி 1:30 மணி ஆயிடும். உலகம் பூரா ஒத்துக்குது. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகும்போது கடியாரம் நின்றுச்சா, நான் பேச ஆரம்பிச்சா ஓடாத கடியாரம் எல்லாம் ஓடுது, ஓடுற கடியாரம் வேகமா ஓடும். என்ன கொடுமை தெரியுது சகோதரர்களே? காஃபிர் என்ற வார்த்தை கொச்சையான வார்த்தை இல்லை, அசூசியான வார்த்தை இல்லை, அசிங்கமான வார்த்தை இல்லை. நீங்கள் ஓரிரையை மறுக்கிறவர்கள் என்ற பெயர், அவ்வளவுதான். அதே போல ஒரு ஆயத்தில் பின்னால் ஒரு ஆயத்தில் வருது, இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், முஸ்லிம்கள் முஷ்ரிகூன நஜஸுன், முஷ்ரிக்கள் நஜீஸ். அதுவும் இந்த 24 ஆயத்தில் ஒரு ஆயத்து. ஆயங்களை நஜீஸ் சொல்லிட்டு, நஜீஸுக்கு பல அர்த்தம் இருக்கு, நஜீஸுக்கு பல அர்த்தம் இருக்கு. அந்த பல அர்த்தங்களில் ஒன்னு இருக்கு, நஜீஸ் சொன்னா மூத்திரம் நஜீஸ் தான், மார்க்கத்தில் மூத்திரம் நஜீஸ் தான். அப்படி சொல்லவே இல்ல, அப்படித்தான்டா. எங்க நாங்க சொன்னதுக்கு நாங்க சொல்றது அர்த்தம், நாங்க சொன்னதுக்கு நாங்க சொல்றது அர்த்தம். நாங்க சொல்றதுக்கு நீங்க ஒன்ன சொல்லி நீங்க சொல்ற அர்த்தத்தை நாங்க சொல்ற அர்த்தமா, நீங்க சொல்ற அர்த்தத்தை நாங்க சொல்ற அர்த்தமா நீங்க ஒத்துக்கணும்னு சொன்னா அது முடியாது. ஏனென்றால் நாங்க சொன்னதுக்கு நாங்க சொல்றது அர்த்தம். இப்படின்னு ஒரு இடத்துல சொன்ன அவர் அப்புறம் வந்து கேட்கிறாரு, அஜத் இந்த அர்த்தம் அர்த்தங்கிற பாட்டு எங்க கேட்டீங்க? அதுக்கு அதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் அர்த்தம், கடைசி லூசுன்னு அர்த்தம்ங்கிறான். நீங்களும் கேட்பீங்க எங்க கேட்டீங்க? பஸ்ல நானாங்க போடுறேன், போற பஸ்ல லூசு லூசுன்னு கேட்குது. என்னடா லூசுன்னு பார்த்தா அந்த லூசுன்னு அர்த்தம். சரி ரைட், கரெக்ட். இப்படி நாடு போய் கொண்டிருக்கிறது.
இந்த இடத்துல நஜீஸுக்கு அர்த்தம் நியாயமான கொள்கைகள் இல்லாத காரணத்தினால் நியாயமற்ற கொள்கை உடையவர்கள் என்று அர்த்தம் நஜீஸ் என்ற வார்த்தைக்கு. நன்றாக காது திறந்து, அப்படின்னு காது திறந்துதான் இருக்கு, அதனாலதான் அல்ல மூடிய வைக்கல இருக்கு. கண்ணுக்கு மூடி இருக்கு, வாய்க்கு மூடி இருக்கு, சிலருக்கெல்லாம் இயற்கையாவே மூடி இருக்கு, ஆட்டோமேட்டிக் கப்ளிங்ஸ் இருக்கு. நினைச்சா மூடிக்க, நினைச்சா திறந்துக்கும். ஆண்டவனை விளையாடுறதுக்கு அடிமடைகளை இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆண்டவனை விளக்குவதற்கு இதை விட என்ன வேண்டும்? ஒரு மனுஷனை சிந்திச்சு பார்த்தா போது ஆண்டவனை பார்க்கலாமா? ஒரு நிலக்கண்ணாடி முன்னாலே நின்று உச்சி முதல் உள்ளங்கால் வரை கொஞ்சம் பார். உள்ளே உள்ளதை பார்க்க சொல்லவில்லை, வெளியே உள்ளதை பார். நிலைக்கண்ணாடி முன்னாலே நில், உச்சியிலிருந்து பார். எவ்வளவு முடி இருக்கு தலையில? எவ்வளவு முடி இருக்கு? நல்ல முடி, அடர்த்தியான முடி உள்ளவர்களுக்கு ஒரு குறைவான தரஜா எடுத்துக்கிட்டா மொத்த தலையில இந்த முகத்தில் இருக்கிற சேர்த்தா 2.5 லட்சம் முடி இருக்கு. 2.5 லட்சம் முடி சும்மா அப்படி போயிருச்சுன்னு வச்சுங்க. கொஞ்சம் முடி இந்த முனியில மட்டும், இந்த நுனியில மட்டும் போயிட்டா இதுக்கு என்ன பேருங்க? சொல்லுங்க. இத மொட்டைன்னு சொல்றது இல்ல, சொட்டைன்னு சொல்றது இல்ல. அது வேற, அதோட டிசைன் வேற. இது வழுக்க. சில பேரை பார்த்திருக்கலாம், பஸ்ல உட்கார்ந்து இப்படி தடவை அவருக்கு என்ன தெரியுமோ தெரியல, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரும். சாரி சாரையாக கண்ணில தண்ணீர் வருகிறது. என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு பிறகு ஒரு கண்ணாடி வேற இந்த இதுல, அது வைக்கிறதுக்கு இடமே இதுதான் வசதியான இடம். ஒரு சீப்பு, ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு ஒரு 4-5 முடி இருக்கும், அதை அப்படியே செட் பண்றது. உலகத்திலேயே நான் ரசிக்கிற காரியங்கள்ல இது ஒண்ணு. பஸ்ல பின்னால உட்கார்ந்து இருக்கணும், அவர் செட் பண்ணணும். நான் இந்த முடியெல்லாம் எப்ப போய் தொலைஞ்சா தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு 2 காரணம். ஒண்ணு, இதை அடிக்கடி அஜாமுக்கு விட்டு மொட்டை அடிக்க முடியல, அதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. இந்த வம்பே வேளாமை கூப்பிட்ட நேரத்தை வர்றதில்லை, நமக்கு சௌகரியமான நேரம் போறதுக்கு இல்லை. இதே இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க. இதேண்டா அது இல்ல, உள்ள இருக்கிறது இருக்கணும், மேல உள்ளது இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க. சௌகரியமா இருக்கிறது வாட்டுக்கு தடை கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா போக மாட்டேங்குது, என்ன பண்றது? ஒண்ணு இது போகணும்னு நினைக்கிறது, இது ஒரு காரணம். இன்னொன்னு சில பேர் சொல்றாங்க புத்திசாலிக்கு வழுக்க முடியும், நமக்கு விழுகலையே ஏண்டி நான் யோசிக்கிறேன். புத்திசாலிகளுக்கு வழுக்க விழுங்குறாங்க, கொஞ்சம் நிச்சயமாவது புத்தி இருக்காங்க. ஏதோ 1-2 இடத்துலயாவது முடி போயிருக்கலாம், ஒண்ணுமே போக மாட்டேங்குது. அப்ப நமக்கு இல்லையோ? மேல உள்ளது இருந்தா உள்ள உள்ளது இல்லையா? உள்ள உள்ளது இருந்தா மேல உள்ளது இருக்குமா? நம்மளை பத்தி தெரியல. சரி விடுங்க, அதை பத்தி பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த முடி இருக்கிறதே, இது போய்விட்டால் கொடுப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா? இதுவரை யாராவது கொடுத்திருக்கிறார்களா? உயிர் கொடுக்க வேண்டாம், இதையாவது கொடுங்கள். இல்லையே சகோதர நண்பர்களே, நீங்கள் எந்த சமயத்தவர்களாக, எந்த சாஸ்திர உடையவர்களாக, எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் எங்கள் நண்பர்கள், பொய்யல்ல உண்மையில் எங்கள் நண்பர்கள். இறுதி வரை யாராவது கொடுத்திருக்கிறாங்களா இது வரைக்கும்? இல்லையே, கொடுக்க முடியாதே. கேசம் இருந்தால் வர்த்தினி வரலாம், கேசம் இருந்தால் தான் அது கேசவர்த்தினி. இல்லாதவங்களுக்கு போய் எந்த டாக்டர் கேளுங்க, அவர் டாக்டர் நல்லா பார்த்துட்டு சொல்லுவாரு, உங்களுக்கு முடி நைஸ் தானுங்களே, முடி உள்ளதிலே நைஸானது ஒரு வஸ்து. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இரும்பு சத்து குறைஞ்சு போச்சு. இரும்பு சத்து எலும்புக்கு தானே இருக்கணும், இரும்பு சத்து முடிக்கு இருக்கு. சொல்றாரு இரும்பு சத்து குறைஞ்சு போச்சு. சரி சார், என்ன சாப்பிடணும்? வாழைப்பழம் சாப்பிடுங்க. போனது முடி, இல்லாதது இரும்பு சத்து, சாப்பிட வேண்டியது வாழைப்பழம். எதுக்காவது ஒண்ணுக்கு பொருந்துதா பாருங்க, எதுக்கு பொருந்துதா? புத்திக்கு. அல்லாஹ் அமைத்த அமைப்பே, நீ கண்ணாடி முன்னாலே நில், உன்னுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பார், அதில் அல்லாஹ் தெரிவான். அல்லாஹ் தெரிவான் என்று நான் சொல்கிறேன், ஒரே அல்லாஹ் தெரிவான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, ஒரே அல்லாஹ் தான், படைத்தவன் ஒருவன் தான். இருவன் இருக்கவே முடியாது, 2 அல்லாஹ் இருக்கவே முடியாது. ஈரிரை கொள்கை என்பது இயலாத ஒன்று, இருக்க முடியாத ஒன்று, சாத்தியமற்ற ஒன்று, நடக்க முடியாத ஒன்று. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், யார்
அல்லாஹ்வை மறுக்கிறார்கள் அவர்கள் காஃபிர்கள் என்று. அடுத்து அவர்களிடத்திலே ஜிஸியா வகாத்திலஹும் யுஅதிபுஹுல்லாஹு பிஐதீக்கும், இதே சூரத்து தௌபாவுடைய ஆயத்து பராஅத்து மினல்லாஹ், அல்லாஹ் நீங்கிக் கொண்டார் என்று சொன்ன பிறகு அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்தால் நீங்கள் தயங்காதீர்கள், போரிட வந்தால் போரிடுங்கள், போரிடும் போது அல்லாஹ் தைரியம் கொடுக்கிறான், அதைரியப்படாதீர்கள், வெற்றி உங்களுக்குத்தான், தோல்வி அவர்களுக்குத்தான். வெற்றி உங்களுக்குத்தான் என்பதற்கு அர்த்தம் வெற்றி நீதிக்குத்தான், வெற்றி நீதிக்குத்தான், தோல்வி அநீதிக்குத்தான். யுஹ்ஸிஹுமுல்லாஹ் யுஅதிபுஹுமுல்லாஹ் யுஅதிபுஹுல்லாஹ் பிஐதீக்கும், அவர்கள் வேதனைப்படுவார்கள் உங்கள் கையால், வயுஹ்ஸிஹிம், அவர்கள் கேவலப்படுவார்கள், வயன்சுருக்கும் அலைஹிம், உங்களுடைய அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வான், வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன், முஃமினுடைய கௌமே, முஃமினான கௌமே சமுதாயத்தினரே உங்களுடைய மனங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி வைப்பான். நீங்கள் தைரியமாக அவர்களோடு எதிர்த்து போராடுங்கள். அவர்கள் யுத்தத்துக்கு வந்தால் இதை விட்டுவிட்டு சொன்னால் அது எந்தவித தர்மத்திலும் சேராது, எந்த நீதியிலும் சேராது. அடுத்து 9வது ஆயத்து, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயக்துலூன வ யக்துலூன். இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், அல்லாஹ் மூமின்களுடைய பொருளை, உடலையும் உயிரையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு தாங்களும் யுத்தம் செய்து அடுத்தவர்கள் யுத்தம் செய்யும் போது அடுத்தவர்களால் இவர்கள் கொல்லப்பட்டு இவர்கள் அடுத்தவர்களை கொன்று போரிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் அவர்களுடைய உயிரையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அதற்கு பகரம், அந்த உயிருக்கு அந்த உடைமைக்கு பகரம் நீங்கள் எதிரிகளுடனே யார் உங்களை எதிர்த்து வருகிறார்களோ அந்த எதிரியோடு போரிட்டு நீங்கள் கொல்லப்பட்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நான் காட்டுவேன் சொர்க்கத்தை பற்றி நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, உங்களுடைய வேதாகமங்களும் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய ஆசாரங்களும் சொல்லி இருக்கிறது. நான் இந்த 11 ஆயத்தை முடித்துவிட்டு அதற்கு வருகிறேன். தர்ம யுத்தத்திற்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லாமல் நரகம் என்றால் சொல்லுகிறீர்கள். 10வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தோற்று போய் ஓடுவார்கள், ஆனால் அவர்களுடைய பொருள்களை எல்லாம் போட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். அந்த பொருள்கள் ஒரு காலத்திலே இருந்தது, அந்த பொருள்களை உபயோகிக்க கூடாது, அந்த பொருள்களை ஒன்று சேர்த்து நெருப்பு வைத்து விட வேண்டும் என்று ஒரு காலத்திலே சட்டம். ஏனென்றால் யுத்தம் செய்தவர்கள் பொருளை எடுத்தால் பொருளாசையின் காரணமாக செய்த